ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பதிகத்தினுடைய முன்னுரை. இதிலே முக்கியமான பாசுரம் நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவு வைத்தேன் என்கிற பாசுரம் மிக பிரசித்தமான பாசுரம். அந்த எம்பெருமானுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டாள். அவள் என்ன பண்ணுவாள்? சின்ன பெண், அவள் 5 வயதான பெண். அவள் ஆசைப்படத்தான் முடியும் அவளாலே. அவள் போய் அங்கே சந்நிதியிலே போய் எதையாவது அந்த மாதிரி பண்ண முடியுமா என்றால் அப்படி பண்ணுவதற்கு அவளுக்கு சக்தி இல்லை. அந்த நிலையிலே அவள் ஆசைப்பட்டாள். அவள் ஆசைப்பட்டதை எம்பெருமானார் பிற்காலத்திலே நிறைவேற்றி வைத்தார். இதே இந்த நாச்சியார் திருமொழியிலே இந்த பதிகம் சிந்தரச் செம்படி போல் பதிகத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்து கொண்டிருந்தார் எம்பெருமானார். அப்படி அருளி செய்து கொண்டிருந்த காலத்திலே இந்த நாறு நறும்பொழில் பாசுரம் வர அந்த சமயத்திலே எம்பெருமானாருக்கு அப்பொழுது தோன்றியது, ஆண்டாள் நாச்சியார் இப்படி ஆசைப்பட்டாலே அதை அவளால் செய்ய முடியவில்லையே, நாம் அதை போய் செய்து அவளுடைய ஆசையை நிறைவேற்றலாம் என்று உடனே திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருமாலிருஞ்சோலைக்கு சென்று அங்கே எம்பெருமானுக்கு 100 தடாவிலே 100 தடான்னா ஒரு பெரிய பாத்திரம், அண்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், அந்த 100 தடாவிலே வெண்ணையும் 100 தடாவிலே அக்கார வடிசிலும் சமர்ப்பித்தார். யார் இதையெல்லாம் செய்வார்கள்? ஒரு பெண் ஆசைப்பட்டாள் என்றால் அதை அவளுடைய அண்ணனானவர் செய்வார். இது பொதுவா இந்த உலகத்திலே தங்கை ஆசைப்படுவதை அண்ணன் செய்வது உலக வழக்கமாக இருக்கிறது. அப்படி இங்கே தெய்வ பெண்ணான பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் அவள் ஆசைப்பட்டதை ஆதிசேஷனுடைய அவதாரமான எம்பெருமானார் அவர் நடத்தி வைத்தார். நடத்தி வைத்த உடனே அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளுகிறார் எம்பெருமானார். அங்கே நேரே ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதிக்கு போக ஆண்டாள் நாச்சியார் அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு 10 அடி முன்னாடி வந்து அந்த எம்பெருமானாரை வாரும் கோயிலண்ணரே என்று வரவேற்றார். நீர் கோயில்னா திருவரங்கம், திருவரங்கத்திலிருந்து எனக்கு அண்ணனாக வந்தீரே, உமக்கு என்ன நான் நன்றி கடன் செய்வேன், நான் ஆசைப்பட்டதை நீர் நிறைவேற்றி வைத்தீரே என்று மிகவும் ஆசையோட அந்த எம்பெருமானாரை பார்த்து கோயில் அண்ணரே என்று அழைத்தார். கோதாகிரஜர் என்று அந்த எம்பெருமானாருக்கு திருநாமம். சமஸ்கிருதத்திலே கோதாகிரஜர், தமிழிலே கோயில் அண்ணர். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சரித்திரமும் இந்த பதிகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org